அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அத்தேஸ் கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எங்கள் அத்தை இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அத்தேஸ் கிச்சன் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க எங்கள் அத்தை கோதுமை அப்பம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கோதுமை அப்பம் செய்ய தேவையான பொருட்கள்: நாங்கள் 100 கிராம் மண்டை வெல்லம் எடுத்திருக்கோம். அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் நல்லா கிளறி விடுங்க. மண்டவெல்லம் நல்லா கரைஞ்சி கொதித்து வரட்டும். இதுக்கு பாகு மாதிரி கரைச்சி எடுக்க வேணாம், ஜஸ்ட் மண்டவெல்லம் கொதிச்சா மட்டும் போதும். இப்போது மண்டவெல்லம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம 180 கிராம் கோதுமை மாவு எடுத்துருக்கோம். இப்போது காய்ச்சி வச்சிருக்க வெல்லத்தை வடிகட்டி கோதுமை மாவோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட தண்ணி சேர்த்து இன்னும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா இட்லி மாவு பதத்துக்கு மாவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது அப்பத்துக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் ஆப்ப சோடா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எந்த கட்டியும் இல்லாதபடி மாவை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதோட 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு இதை மூடி வச்சுக்கலாம். பத்து நிமிஷம் ஆச்சு. இப்போ மாவு நல்லா ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ அப்பத்தை போட்டு எடுத்துடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு சின்ன கரண்டியில் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இது நல்லா வேகட்டும். இது எண்ணெயில் ஒட்டியெல்லாம் வராது. இப்போது 5 நிமிஷம் வெந்துருச்சு. நம்ம ஒவ்வொன்றா திருப்பி விட்டுக்கலாம். திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேக விடுங்க. உள்ளே இருக்கிற இந்த கோதுமை மாவு நல்லா வேகட்டும். ஆல்மோஸ்ட் நம்மளோட கோதுமை அப்பம் ரெடி ஆயிடுச்சு. நல்ல கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான கோதுமை அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது கூட நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், அப்பம் நல்லா பஞ்சு போல் வந்திருக்கு. உள்ளேயும் நல்லாவே வெந்திருக்கு. ரொம்ப டேஸ்டான இந்த அப்பத்தை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு கோதுமை தோசையெல்லாம் கூட பிடிக்காது. அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கோதுமை அப்பத்தை செஞ்சு கொடுங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக அது ரொம்ப பிடிக்கும். பெரும்பாலும் கடைகளில் மைதா மாவு யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. நம்ம வீட்டிலேயே ஹெல்த்தியாக கோதுமை மாவு வச்சு ஒரு அப்பம் பண்ணலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் அத்தை பண்ண இந்த அப்பம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அத்தைஸ் கிச்சன் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.